சென்னை தியாகராய நகரில் திரைப்பட இயக்குநரும் லட்சிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனருமான டி ராஜேந்தர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகள். வேணா வச்சிரு, பரவாயில்லையா? ரெடி என்ன ரெடியா சார்? வணக்கம். வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் ஏனைய இனிய நண்பர்களுக்கும் என்னுடைய காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய சிம்பு சினியார்ட்ஸ் நிறுவனத்தின் சார்பாக நிக்காட் சக்கரவர்த்தி தயாரிப்பிலே என் மகன் சிம்பு எஸ்டிஆர் நடித்திருக்கக்கூடிய இந்த வாழு திரைப்படத்தை தமிழகம் எங்கும் சிம்பு சினியார்ட்ஸ் மூலமாக வெளியிட முடிவு செய்து கடந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து ரமலான் மாதம் பிறந்த நாள் என்று, ரமலான் மாதம் என்று பிறந்ததோ அந்த நாள் அன்று ஜூன் 19 அன்று ஜூலை 17 முதல் என்ற தேதியிட்டு இந்த திரைப்படம் வாழு திரைப்படம் தமிழகம் எங்கும் சிம்பு சினியார்ட்ஸ் மூலமாக வெளியிடப்படுகிறது என்று பத்திரிகையிலே செய்தியை பார்த்திருப்பீர்கள். அந்த படத்தின் வெளியீடு தேதி வெளியிட்ட அன்றே நான் ரம்ஜானை கொண்டாட இன்ஷா அல்லாஹ் ஜூலை 17 முதல் என்றுதான் நான் முதல் விளம்பரம் கொடுத்தேன். ரம்ஜானை கொண்டாட இன்ஷா அல்லாஹ் என்று சொன்னால் அது இறைவனுடைய நாட்டம் இருந்தால் ஜூலை 17 முதல் அந்த படம் வெளியாகும் என்ற கருத்தில் தான் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். ஆக இறைவனுடைய நாட்டம் என்பது எதிலுமே அவசியம். இந்த இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை நான் ஒருதலை ராகத்திலே உதயமான அந்த காலகட்டத்திலிருந்து இன்று வரை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். ஆக இறைவனுடைய எல்லாம் வல்ல இறைவன், நான் ஏக இறைவனை நம்பக்கூடியவன். அந்த எல்லாம் வல்ல இறைவன் பிரைஸ் தி லார்ட், அது ஆஞ்சநேயர் என்றாலும் சரி, அல்லேலூயா என்றாலும் சரி, அது அல்லாஹ் என்றாலும் சரி, நான் ஏக இறைவனை வணங்கக்கூடியவன். ஆண்டவனுடைய அருள் இருந்தால் ஜூலை 17 முதல் என்று அந்த தேதி நான் போட்டிருந்தேன். ஆனால் ஜூலை மாதம் 17ஆம் தேதி அந்த படம் வெளியிடப்படும் என்று தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பின்னால் ஜூன் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து நேற்றைய தினத்துக்கு முன்னால் வரை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். அந்த தமிழகம் எங்கும் சிம்பு சினியார்ட்ஸ் என்று தொடர்ந்து விளம்பரம் வந்து கொண்டே இருக்கிறது. அத்தனை நாள் அந்த மேஜிக் ரேஸ் என்ற கம்பெனியுடைய லோகோவை அந்த நிக்காட் சக்கரவர்த்தியுடைய அவருடைய பேர் இடப்பக்கம் இருக்கின்ற, வலப்பக்கம் இந்த மேஜிக் ரேஸ் கம்பெனி அந்த லோகோ இருக்கிறது. மத்தியில் தான் சிம்பு சினியார்ட்ஸ், டி ராஜேந்தரின் சிம்பு சினியார்ட்ஸ் இருக்கிறது. கீழே தமிழகம் எங்கும் சிம்பு சினியார்ட்ஸ் என்று வெளியிடப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், இப்பொழுது வழக்கு மன்றத்துக்கு சென்று மேஜிக் ரேஸ் உரிமை கொண்டாடக்கூடியவர்கள் ஜூன் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து வெளியிட்ட அந்த அதாவது விளம்பரம் போடப்பட்ட நாளிலிருந்து நேற்றைய தினம் வரை அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஏன் இத்தனை நாள்? அவருக்குத்தான் உரிமை இருக்கிறது என்று சொன்னால் அவர் ஏன் இத்தனை நாள் பொறுத்திருந்து விட்டு இப்பொழுது வழக்கு மன்றத்துக்கு சென்றிருக்கிறார் என்பதை பார்க்கும்போது அவர் உரிமையை கொண்டாடுவதற்காக சென்றிருக்கிறாரா? இல்லை, இந்த திரைப்படம் இந்த குறிப்பிட்ட தேதியிலே சிம்பு சினியார்ட்ஸ் மூலமாக வெளியிட இருப்பதை தடுத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே சென்றிருக்கிறாரா என்பது மட்டும் பார்வையாளர்களாக உங்களுக்கும் தெரியும், பத்திரிகையாளர்களாக உங்களுக்கும் தெரியும் என்பதே உண்மை. ஆனால் வழக்கு மன்றத்துக்கு சென்றதற்கு பின்னால் வழக்கு
நேற்றுதான் விசாரணைக்கு வருகிறது. அவர் மீது நிக்காட் சக்கரவர்த்தி கேவியட் போட்டு வைத்திருக்கிறார். வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்து கனம் நீதிபதி அவர்கள் அதை விசாரிக்கிறார். விசாரித்து விட்டு நிக்காட் சக்கரவர்த்தியினுடைய பதிலை அவர்கள் தாக்கல் செய்வதற்கு டைம் கொடுத்து விட்டு வழக்கு ஸ்டேட்டஸ் கோவில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நீதிபதி அவர்கள் சொல்லியிருப்பது ஸ்டேட்டஸ் கோவில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இன்றைக்கு இடைக்கால தடை உத்தரவு என்று ஒரு உருவகப்படுத்தப்பட்டு ஒரு வார்த்தை இன்றைக்கு மீடியாக்களிலே உலவி இருக்கிறது என்று சொன்னால் ஸ்டேட்டஸ் கோ என்று அவர் சொன்னதற்கு இந்த நிலை இருக்கக்கூடிய இந்த நிலை, அதாவது என்ன கேட்கிறார், இந்த படத்தை வெளியிடக்கூடாது என்று மேஜிக் ரேஸ் கேட்கிறார்கள். இல்லை, இந்த படத்திற்கு அவர்கள் வெளியிடக்கூடாது என்று சொல்ல, அப்படி நீங்கள் தடை உத்தரவு கொடுத்து விடாதீர்கள் என்று நிக்காட் சக்கரவர்த்தி சார்பிலே அவர்கள் கம்பெனியில் கேட்கிறார்கள். இந்த நிலைக்கு தடை உத்தரவு அவர் வழங்கியிருந்தால் இன்டரிம் இன்ஜெக்ஷன் ஆர்டர் என்று கொடுத்திருப்பார்கள் அல்லவா? இடைக்கால தடை உத்தரவு என்ற வார்த்தை கனம் நீதிபதி அவர்கள் சொல்லாமல் ஸ்டேட்டஸ் கோ என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கும் போது இன்றைக்கு இடைக்கால தடை உத்தரவு என்பதை சில மீடியாக்களில் போடுகின்ற போது அது ஒரு வேளை நீங்கள் சட்ட நுணுக்கம் தெரிந்தவர்களை அந்த மீடியாக்கள் இருக்கக்கூடிய சட்ட ஆலோசகர்களை கொண்டு ஆலோசித்து விட்டு போட்டார்களா என்பதே என்னுடைய கேள்வி. ஒருவேளை இது ஒரு வழக்கு சட்டமன்றத்தில் நீதிமன்றத்தில் இருக்கும் போது ஸ்டேட்டஸ் கோ என்ற வார்த்தையை இப்படி பயன்படுத்தி போடுகின்ற போது இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டாக ஆகிவிடாதா? ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பது இது ஒரு சட்டத்திற்கு விவாதத்திற்குள்ள ஒரு விஷயமாக இருக்கும் போது வாழு திரைப்படத்துக்கு இடைக்கால தடை, இந்த படம் வருமா வராதா என்ற ஒரு விவாத மேடையை உருவாக்கி இருப்பது. ஜூன் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து இந்த விளம்பரத்தை போட்டு தமிழகம் எங்கும் இந்த படத்தை வெளியிடுவோம் என்று தமிழகம் எங்கும் இத்தனை திரையரங்குகளில் நான் ஒப்பந்தம் செய்து ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற இந்த நேரத்திலே இப்படி இடைக்கால தடை உத்தரவு ஒரு வேளை திங்கட்கிழமைதான் 13ஆம் தேதி தான் வழக்கு நீதிமன்றத்திலே நீதிபதி என்ன தீர்ப்பு சொல்கிறாரோ அதற்கு பிறகு என்ன நீதிபதி தீர்ப்பு சொன்னாலும் அதற்கு தலைவணங்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் சரி, பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு நீதிமன்றத்துக்கும் தலைவணங்க வேண்டும் என்பது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் ஒரு சாதாரண திரைப்பட விநியோகஸ்தர், ஒரு சாதாரண திரைப்பட தயாரிப்பாளர். நீதிமன்றத்திலே திங்கட்கிழமை அவர் என்ன சொன்னாலும் அதற்கு கட்டுப்பட நாங்கள் தயாராக இருக்கின்றேன், தலைவணங்க தயாராக இருக்கின்றேன். ஆனால் சிம்பு நடித்த வாழு திரைப்படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மேஜிக் ரேஸ் என்ற நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. இது குறித்து திரைப்பட இயக்குநரும் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனருமான டி. ராஜேந்தர் செய்தியாளர்களை சந்தித்து வரும் அந்த நேரடி காட்சிகளை பார்த்தோம்.